ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு plain குஸ்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, புதினா இலை ஒரு 10 புதினா இலை நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நம்ம குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா காஞ்சிட்டுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிட்டுக்கப்புறம் இதில் மெயினாக நம்ம சேர்த்துக்க வேண்டிய பொருள் வந்து இந்த பிரிஞ்சி இலை தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிரிஞ்சி இலை நம்ம ஒரு 6 இலை கிட்ட கூட சேர்த்துக்கலாம், தப்பே கிடையாது. இந்த பிரிஞ்சி இலை மட்டும் நல்லா அதிகமாக சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த அன்னாச்சி பூ, இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிட்டுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி அதையும் சேர்த்துக்கலாம். அதனோட ஒரு 3 வெங்காயம் நம்ம பிரியாணிக்கு வெட்டுற மாதிரி வெட்டி அதையும் நம்ம இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி பழத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நம்ம இந்த பிரியாணியில் வந்து எந்த ஒரு வெஜிடபிள்ஸோ அந்த மீல் மேக்கர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. வெரி பிளெயினாகவே இருக்க போகுது நம்ம பிரிஞ்சி. ஆனால் அதே சமயம் அந்த பிரியாணி டேஸ்ட்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூளும் உப்பும் சேர்த்து வதக்கிட்டால் சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். நம்ம இதில் புதினா வந்து ஒரு கைப்பிடி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரத்துக்கு இப்போது வெறும் ரெட் சில்லி மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். எனக்கு காரம் அதிகமாக தேவை வேண்டாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம தயிர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிட்டுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ண வச்ச அந்த பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம கிரேவியோடு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து கிளறி விட்டுட்டு அந்த கிரேவியோட ரைஸ் வந்து ஒட்டுற மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அதே சமயம் ரைஸ் நம்ம உடையாமல் பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம பிரியாணி செய்யும்போது தண்ணி பார்த்தா ரொம்ப முக்கியம். நான் 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. நான் என்னுடைய அளவுப்படி நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 1 கப்புக்கு அரிசி எடுத்திங்கன்னா 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்டு. ஒரு சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பிரியாணி செய்யும் போது கண்டிப்பாக அந்த பிரிஞ்சி இலை யூஸ் பண்ணுவோம்ல, அது கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த பிரியாணியோடைய அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு காரம் தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். கொதி வரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எலுமிச்சை பழத்து ஜூஸ் இருக்குது. அந்த ஒரு எலுமிச்சை பழ ஜூஸை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம புதினா இலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு கொதி வரும்போது இதுதான் கரெக்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு குக்கர் போட்டு மூடிடலாம்.
குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம 3 விசில் எடுத்துக்கலாம். சப்போஸ் விசில் வரலன்னா கரெக்டாக 7 நிமிஷம், சிம்மில் இருந்து 7 நிமிஷம், இதுதான் கரெக்டு. நம்ம இந்த மாதிரி கரெக்டான ப்ரொசீஜரில் செய்யும்போது கண்டிப்பாக பிரியாணி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக பார்க்கவே அழகாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அடியும் பிடிக்கலை. இப்போது இந்த மாதிரி ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.